டேப் கூடை ஒன்று அடி போட்டு வச்சுருக்கு பாருங்கப்பா. இனி அது வந்து கூடையை மேலே கொண்டு வரணும். இந்த பக்கம் நல்லா இருக்குது, அதனால் உள்ளே வச்சுக்கலாம். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு பாருங்கள். லெமன் எல்லோ வயலட்டு. டேப் கூடைக்கு வந்து இந்த சுற்றளவு மட்டும் டேப் வச்சு அந்த எடுத்துக்கணும். நம்ம அந்த நீல டேப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம அளவு எடுத்து வச்சுக்கணும். ஆனால் வயர் வந்து நமக்கு அளவு எடுக்க தேவையில்லை. இதில் என்ன சௌரியம்னா, இதுக்கு மெஷர்மெண்ட்டு தேவையில்லை. நம்மளால் கையில் எவ்வளோ சுற்றி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இழுத்தா போதும். அதனால் வந்து நம்மளால் வயர் எவ்வளோ தூரம் கை வலிக்காமல் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கலாம். இந்த ஓவல் ஷேப் மட்டும் அளவு வச்சு நம்ம லாங் டேப்லேருந்து நம்ம அறுத்து எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஹோல்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. அந்த ஒரு சைடு ஹோல்ஸில் நம்ம வந்து வயரை உள்ளே விடணும். இந்த அளவுக்கு மட்டும் விட்டுக்கலாம். ரெண்டு ரோல் வந்து ஒரே அளவாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே ஒரு வயர் விட்டு அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மேலே இப்படி பிடிச்சிக்கணும். கொஞ்சம் நீளம் சொருகிறதுக்கு அளவு வேணும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் ரைட் சைடில் இருக்கிற ஒரு இந்த கீழே கேப்பில் நம்ம கொண்டு வரணும். தெரியுதுங்களா? கீழே கொண்டு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துக்கணும். புரியுதா? இந்த உள்ளே விட்டு மறுபடியும் ஒரு நாட் வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு அடுத்த ஹோல்ஸில் வந்து நம்ம வயர் விடணும். கொஞ்சம் நீளமாக விட்டுக்கிட்டால் கட் பண்ண தேவையில்லைங்கிறக்கா நீளமாக விட்டுக்கிறேன். புதுசாக பழகிறவங்க அளவாக வெட்டிக்கங்க. ஒரு தடவை வந்து இந்த டேப் ரோலை சுற்றிக்கிட்டு செகண்டு டைம் சுற்றுறது இது கீழே கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு லூப் ஒன்று உருவாகிக்கும் பாருங்கள். இடையில இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். சாரி, ரெண்டு நாட் ஆயிடுச்சா? இப்படி இதாப்பா பாருங்க. அடுத்து இன்னொரு மூணாவது ரெண்டு நாட்டு இப்படி தான் போடணும். மூணாவது நாட்டு ஒரு நாட்டு வந்து இப்படி சுற்றிக்கணும். ஒரு நாட்டு வந்து இந்த கீழே ரைட் சைடு உள்ள ஒன்று வந்து லெஃப்ட் சைடு ரெண்டுக்கு இடையில ஒரு சென்டராக இருக்கிற லூப்பில் விடணும். இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு வரிசையாக மேலே கொண்டுகிட்டு வரணும். 3 நாட் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து அடுத்து ஒரு டேப் ரோலை இது மேலே வைக்கணும். அப்படியே வரிசையாக அடிக்கிட்டே போகிறதா. இந்த டேப் ரோல் கூட மட்டும் ஈஸியாக போட்டுடலாம். சாதா நாட் கூடையை விட இது ரொம்ப ஈஸி. கூடையும் வந்து சீக்கிரம் மேலே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் 2 வருஷம் போட்டுட்டு சொல்கிறேன்.